இறைவா, அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றேன். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றேன். நீரே அவர்களை தலையாக கிறிஸ்துவிடம் இடையராக கூட்டிச் செல்கின்றேன். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த ஒரு திட்டத்தினால் ஞானஸ்நான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மறித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரை திருமணமானீர். ஆகவே இந்த தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இந்த தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோயிலாக மாற்றுகின்ற ஞானஸ்நானத்தின் அடையாளமாய் இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் என்ன எருசலேமுக்கு வந்து சேரார்கள் கூறுகிறாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக நம்மை தெளிக்கப்படும் இந்த தண்ணீர் நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றது. இப்பொழுது உன்னத நிலையிலே பாடிவிட்டு நம் வாசகங்களை முடித்துவிட்டு மறையுரை விசுவாசிகள் மன்றாட்டெல்லாம் முடித்த பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றுதலை வைத்துக் கொள்வோம். இதுதான் அப்பொழுது இந்த அர்ச்சிப்பு சடங்கு ஏற்பதை நிறைவேறும். அர்ச்சிப்பு முடிந்த உடனே அந்த குத்து விளக்கை நாம் ஏற்ற வைப்போம். உன்னத நிலையிலே பாடுங்கள்.
ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர். இந்த உண்மையை நாங்கள் நினைத்து இன்று முழுமையாக மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சப்படுகின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். இறைவா, முதலும் முடிவுமற்ற எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஆலயத்தின் மீது உமது அருளை பொழிவீராக. இத்திருத்தலத்தில் உண்மை கெஞ்சி கொண்டாடும் மக்களாக எங்கள் அனைவருக்கும் துணை புரிந்து உமது அருள் வாக்கின் ஆற்றலாலும் அருள் சாதனங்களின் வல்லமையாலும் எங்களையும் அன்புறவு உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்
மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 33 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை பொருட்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் கழிவு குழி தோண்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளரிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே வந்து இந்த ஆலயத்தை, புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை அர்ச்சித்து இறைவனின் ஆலயமாக புனிதப்படுத்த இந்த விழா எடுக்கின்றோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஆர்வத்தோடு ஒத்துழைத்து உங்களுடைய முயற்சிகளெல்லாம் இணைத்து இந்த ஆலயத்தை செப்பனிட்டு ஒழுங்காக செய்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை நான் பாராட்டுகின்றேன். ஒரு ஆலயத்தை இப்படி செப்பனிட்டு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது நல்ல விசுவாசம் உள்ள கத்தோலிகர்களுக்கு உள்ள ஒரு ஆர்வம். அந்த விசுவாச அடிப்படை உங்களிடம் இருக்கின்றது என்பதை பற்றி நான் பெருமிதம் கொண்டு உங்களை மீண்டும் நான் பாராட்டுகின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களை, ஆலயத்தை கட்டி எழுப்பலாம், அதை அர்ச்சித்து விடலாம். ஆனால் உங்கள் உள்ளங்களை இறைவனின் ஆலயமாக கட்டி எழுப்பி உங்கள் வாழ்க்கை நீங்கள் அர்ச்சிக்கவில்லை என்றால் அது இந்த கட்டிடம் அதனுடைய பொருளை இழந்துவிடும். இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? விடுதலை நாம் குறிப்பேட்டிலே நாம் பார்க்கின்றோம். சாலமோன் அந்த ஆலயத்தை அர்ச்சித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு தோன்றி என்ன சொன்னார்? நான் இந்த ஆலயத்தில் என்னுடைய பிரசன்னத்தை சிறப்பாக காட்டுவேன், அதில் என் கண்ணும் கருத்தும் அங்கே இருக்கும் என்று கூறியிருக்கிறார். என் கண்ணும் கருத்தும் அங்கே இருக்கும், மக்களின் குரலுக்கு நான் அங்கே செவி சாய்ப்பேன் என்று கூறுகிறார். எனவே இந்த ஆலயத்திலே இந்த அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது இந்த ஆலயத்தின் மீது இறைவன் தன் கண்ணையும் கருத்தையும் வைத்து இந்த ஆலயத்தை சூழ்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்மணி என காக்கின்றார் என்பதை தான் குறிப்பேட்டிலே நாம் பார்க்கின்றோம். தேசிய அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை எடுத்து பார்க்கின்ற போது நம் வாழ்க்கையில இறைவனின் ஆலயமாகவும் நம் வாழ்க்கையை எப்படி புனிதமாக்க முடியும் என்பதை தான் இந்த நற்செய்தி கூறுகிறது.